தமிழர்கள் வந்து மியான்மரில் 10 லட்சம் பேர். ஆமாம், ரொம்ப பேரா? 1 மில்லியனா? ஆமாம், பெரும்பகுதி விவசாயிகள். என்ன விவசாயம்? இதுதான் நெல், பயிறு, பல்சஸ் அண்ட் பீன்ஸ். தமிழ் வளர்க்குறாங்களா, கதைக்கிறாங்களா? தமிழ் வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் பேசுறது குறைவாயிருச்சு. அதுக்காக தான் ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நம்முடைய பாடநூல்களும் ஒரு 40 வருஷம் பேக்கில் உள்ள, அதனால அது சரியாக வரல. ஏன்னா ஒரு தொடக்க வகுப்பு அரிச்சோடியை படிக்கிறதுக்கே மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து விடுமுறை காலங்களில் தான் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அரசு விடுமுறை வந்து 3 மாதம். அதுக்குள்ளே படிக்கும்போது அவங்களால படிக்க முடியல. டீச்சர்ஸும் சரியில்லை. பழைய நம்ம நாட்டை விட்டு 62, 64 போயிட்டாங்க ரொம்ப பேர் இந்தியாவுக்கு அகதிகளாக. அதில் கொஞ்சம் நல்லா படித்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு தேசியமயமாயிருச்சு அந்த டைம். அப்போ என்ன கொஞ்சம் பேர் நின்றீங்க இருந்தீங்க எல்லாரும்? போகிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நின்றுட்டாங்களா? என்னன்னா போனவங்க ஆரம்பத்தில் போனவங்க அங்கேருந்து செய்தி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு போனவங்க. ஆமாம், இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு, ரொம்ப வறுமையாக இருக்காங்க அப்படின்றப்ப இங்கே நல்லா வளமாக இருந்தவங்க இல்லை. ஸோ அங்கே போயிட்டு அவங்க கொடுக்குற கடிதங்கள், அனுப்புகிற கடிதங்கள் வரவே வராதிங்க அப்படின்ற பதில்கள்லாம் வந்தப்போ வந்து இங்கே கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க. நாங்கள்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்கள் குடும்பத்தோட. அரசாங்கம் அப்போ அகல போக சொல்ல இல்லையா? அரசாங்கம் போக சொல்லலை. அப்போ என்னென்ன அகதிகளாக வந்தாங்க? என்னென்ன அகதிகள் பேர்? ஒரு வழங்காத புதிராக போயிடுச்சு. இங்கே இருக்கிற தலைவர்கள் அந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்கு போயிடணும் அப்படின்றது மாதிரி அவங்க ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கிட்டாங்க. 2 அரசாங்கமும் வாங்கணும்னு சொல்லலை, இவங்களும் அனுப்பலை. ஆனாலும் கிளம்பணும் அப்படின்னு கிளம்பி அதனால ஒரு பாதிப்பு தான். எல்லாம் உடைமைகள்லாம் விற்றுட்டு எல்லாம் இங்கே தான் ரெங்கூன்லேருந்து தான் கப்பல், அகதி கப்பல்னு வந்தது. முசாஃபரி, முகமதி அப்படின்ற கப்பல்கள்லாம் வந்து அதில் ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே போயிட்டாங்க. போனாங்க, திரும்பி வரையில போகிறாங்களா? திரும்பி வந்தாங்களா? திருப்பி வரல. திருப்பி ஏன்னா அவங்க வர முடியாது. ஸோ பார்டர் லைனுக்கு போய் சேர்ந்தாங்க சில பேர். அவங்க என்ன பர்மீஸாக இருந்தாங்களா? நேஷனாலிட்டி பர்மீஸ் நேஷனாலிட்டி இருந்தவங்க மிக குறைவு. இந்த ஃபாரின் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க, FRC அப்படின்னு. அது பர்மா அரசாங்கம் வந்து 48, 49 கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இருந்தாங்க. எந்த உரிமையும் கிடையாது, தொழில் செய்யலாதா? ஆமாம், அது இந்த தேசியமயம் ஆயிடுச்சு இல்லை 62, 64. அதுக்கு பிறகு இந்தியன்ஸுக்கு எந்த வேலையும் கிடையாது, அரசு வேலை கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்படின்றப்ப இந்த மக்கள்கிட்ட நம்ம மக்கள் நல்ல மக்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம இப்போ தான் ரொம்ப ஜனநாயகத்துக்கு இப்போ தான் ஆரம்பித்து போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஜனநாயகத்துக்கு போகிற மாதிரி தெரியுது எங்களுக்கு இருக்கிறது. சிவசுப்ரமணிய ஆலயம் பள்ளி தெய்வானையோடு இருக்கிறதுனால அவர் சிவசுப்ரமணியம். ஓகே. எப்போ கட்டினாங்க சொன்னீங்க? 1876 முதல் கும்பாபிஷேகம். ஓகே. அப்போ வந்து ஒரு 70களில் கட்டியிருப்பாங்க. 1870களில் கட்டியிருப்பாங்க. 76 முதல் கும்பாபிஷேகம். 1800. ஆமாம். இந்த காலம் இந்தியன் முதலாவது இங்கே எப்போ வந்தாங்க? செட்டியார்களுடைய கணக்குப்படி பார்த்தா 1850 தான் முதல் கடை வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. வட்டி தொழில் செய்கிறதுக்கு 1850களில் வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னால் மற்ற தமிழர்களும் வந்திருக்கலாம். கொஞ்சம் 18க்கு மேலே தான். ஆக இங்கே உள்ள தொழில்கள்லாம் அமைக்கலாம்னு வந்தது முதல் செட்டியார் பிஸ்னஸுக்காக வந்தது 1850 தான். இங்கே வளமான நாடு, தென்கிழக்கு ஆசியாவிலே வளமான நாடு. அப்படிங்களா? ஆனால் மக்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னா அரசு தான் காரணம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காதனால அடக்குமுறை, இராணுவ ஆட்சி இதெல்லாம் வந்ததுனால பாதிச்சிருச்சு. ஏன்னா நம்ம இந்தியர்களுக்கு பொதுவாக இந்த அவ்வளவு பெரிய சலுகைகள் கொடுக்கல. நான் பிற்காலங்க இராணுவ அரசாங்கம் வந்த பிறகு சில பேர் சலுகையை பயன்படுத்திக்கிட்டாங்க. பயன்படுத்திட்டு இப்போ ஏற்றுமதி, இறக்குமதி, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாங்க. அதில் இந்த துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் சம்பாதிச்சிட்டாங்க. அவங்க நிலங்கள்லாம் தேசியமயமாக ஆயிடுச்சு. ஸோ
சொத்துக்கெல்லாம் தேசியமாயிடுச்சு. பிறகு அவங்க எப்படி வாழையில் சவாய் அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்க அரசாங்கம் வந்து துவேஷமாயிடுச்சு. ஏன்னா அவங்க பின்னாடி எழுதுகிற எழுத்தாளர்கள்லாம் 15% 20% வட்டி எடுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை, அப்படி பெரிய வட்டியெல்லாம் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்நியர்கள் இல்லை. ஆமாம், அவங்களுக்கு எவ்வளோ துணிந்தவங்க தானே. அங்கே எல்லாம் குடும்பத்தெல்லாம் 60% நிலத்தை அவங்க கைக்கு போயிடுச்சு. 60%? ரொம்ப இப்போ மேப்பில் காட்டுவோம் அப்படியே மாதிரி டாக்குமெண்ட் இருக்கு. எங்க பர்மா முழுவதா இல்லை இங்கே முக்கால்வாசி அதான் 60% விளை நிலங்கள் அவங்க கைக்கு போயிடுச்சு. அங்கே துவேஷம் ஆரம்பிச்சு. நம்ம வறுமையை குடியினர் மக்கள் வறுமை ஆகிட்டாங்க, எல்லா சொத்தும் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி துவேஷம் வந்தாங்க. 30 கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு, கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டாங்க வெளியில். ஆனால் பொலிட்டிக்கலி இந்தியன்ஸ் இந்த மாதிரி இங்கே இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் போகிறதே இல்லையா? தமிழர்கள் போகிறதே கிடையாது. இந்தியர்கள் டோட்டலி போக மாட்டாங்க. பொலிட்டிக்கல் நட்புறவாக இருப்பாங்க. ஓகே, பொலிட்டிக்கலுக்கு போகாட்டி ரொம்ப கஷ்டம் மேலே வர்றதுக்கு. பொலிட்டிக்கலாக போகணும் போகணும். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் எப்படியாச்சும் விழுந்தடிச்சு போய் உட்காந்துக்கணும். அரக்கானிஸ் இருக்காங்கல்ல, ஓகே, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் துணிச்சலான ஆட்கள். அவங்கள இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி தான். மைனாரிட்டி தான். துணிச்சலாக செய்வாங்க. எதையும் இடம் பிடிச்சிருவாங்க போய். அவங்க ஆட்சியில் அவங்களும் போய் பார்லிமெண்ட்லாம் உட்காந்துருக்காங்க. இந்தியன் முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கே இல்லையா? இந்தியன் முஸ்லீம்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்தியன் முஸ்லீம்ஸ் குறைவு தான். அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. என்னன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து கல்விக்கு ரொம்ப போக மாட்டாங்களா? வறுமைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள ஒரு 10% தான் போகிறாங்க. ஓகே, மிக குறைவாக போகிறாங்க. ஆனால் படிப்பு இல்லாட்டி இந்த காலத்தில் வருமானம் இல்லையே, தெரியும் ஒன்றுமே. வருங்காலத்துல எல்லாம் வருங்காலத்தில் சிரமம் தான். கொஞ்சம் பேர் தான் படிக்க வைக்கிறாங்க. விவசாயம் பண்ண அவங்களுக்கு சொந்தமாக தோட்டம் இருக்குதா? நிலங்கள் இருக்கு. அப்போ விவசாய நிலங்கள்லாம் இருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் வளமாக பில்டிங் 10% தான் இருப்பாங்க. பெரிய வளமாக இருக்கிறவங்க பெரும்பகுதி தொழிலாளர்கள், வியாபாரிகள். காரணம் தேசியமயம் தானே. ஓகே, தேசியமயத்துக்கு பிறகு நமக்கு பத்திரிக்கை கிடையாது, தினசரி கிடையாது. லோக்கல் பேப்பர் இருக்குது தானே? லோக்கல் கிடையாது, தினசரியே கிடையாது. லோக்கல் பர்மா பேப்பர் இங்கிலீஷில் இருக்குதுன்னு. இங்கிலீஷில் ஒரே ஒரு பேப்பர் முன்ன 2 இருந்தது. ஓகே ஓகே. ஆனால் இப்போ மேகசின் கொஞ்சம் வந்திருக்கு. ஆமாம், ஃபோர்ட்நைட்லி, வீக்லிலாம். நான் அதெல்லாம் வாங்கி தரேன். ஓகே, படிப்பிக்க விட்றாங்களா? இங்கே எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுலாம் பெர்மிஷன் எடுக்கணுமா? ஆமாம், பர்மிஷன் எடுக்கணும். சென்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்ரீலங்கா அப்படி தான் இருந்தது காலத்தில். ஆமாம், ஏன்னா இது வரைக்குமே வந்து நம்ம எந்த ஆர்டிக்கல் தமிழில் வெளியிட்டாலும் அவங்கள்ட்ட முன் அனுமதி எடுக்கணும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் வேறு. ஓகே, அது ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நாங்கள் விரைக்கில் புக்ஸ் எல்லாம் கொண்டாந்து அப்போ ஒருத்தர் பார்க்க இல்லையே, என்ன கொண்டாடுறீங்கன்னு பார்க்குறது பிரச்சனை இல்லை. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முந்தியெல்லாம் பார்ப்பாங்களா? முன்னெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு 5 வருடம் இந்த ராணுவம் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இங்கே உங்கள்கிட்ட சாப்பாடு எல்லாம் மார்னிங் 3 பர்மிஸ் என்ன சாப்பிட்றாங்க? ரைஸா? பர்மிஸ் ரைஸ் தான் 3 டைம்ஸா? காலையில் வந்து அவங்க ரைஸில் ஒரு நூடுல்ஸ் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதுவும் ஒரு மீன் குழம்பு. ஓகே, அதுதான் அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட். மொயிங்கா அப்படின்னு, மொயிங்கா கவுசோன்னு சொன்னாலே நூடுல்ஸ் தான். அது சைனீஸ் லைன் தான். ஓகே, அது காலையில் விரும்பி சாப்பிடுவோம். நம்ம தமிழர்கள் வழக்கம் போல் தோசை, இட்லி அது அவங்க வீடுகளில் செய்கிறது பெரும்பாலும். கடையிலும் இருக்கா? இங்கே கடையிலும் இருக்குது. நம்ம தென்னிந்திய கடைகள் இருக்குது. தோசை, இட்லி, பூரி. அப்போ இங்கே மெயின்லி எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க இந்தியன்ஸ்? எல்லா இடம் பிறந்திருக்கிறாங்களா? எல்லாம் பிறந்திருக்கிறாங்களா? எது ஒரு 300 கிலோமீட்டரில் கொஞ்சம் அதிக பேர் வாழ்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்க தொழில் செஞ்ச போன இடங்கள் எல்லாத்துலேயுமே கோயில் கட்டியிருக்காங்க. வட்டி தொழில் என்ன செஞ்சாலும் கிடைக்கிற ஒரு வருவாயை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. அது இங்கே மற்ற கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்க, கண்கொண்டு பார்க்க முடியாத கோயில்கள்லாம் இருக்கு. அவுட்லையா? இங்கேயும் பெரிய கோயில்லாம் இருக்கு. பூரா தேக்கு தான்.
தங்கம் மாதிரி அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. பூரா இந்தியாவிலேருந்து சிற்பிகள்லாம் கொண்டாந்து வேலைப்பாடுகள் தெரிஞ்சவங்க அருமையாக செஞ்சு அதெல்லாம் கட்டி காக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? இப்போ இன்றைய கால சமூகம் வந்து அதை பெயிண்ட் அடிக்க கூட முடியல. இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ செல்வந்தர்கள் கல்விக்கு செய்கிறாங்களோ இல்லையோ கோயிலுக்கு என்னமோ செய்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் நடந்தது பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கோயில் விவகாரங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஓரளவு செய்கிறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க. கோயில்கள் கட்டி காக்கப்படலாம். அது இருந்தால் தானே நம்ம தமிழர்கள் இருக்க முடியும். பண்பாடு கலாச்சாரம் வழிபாடு இல்லாட்டினா காணாமல் போயிடுவாங்க. பிள்ளையார் கோயில் இல்லைங்க? இருக்கு, எல்லா கோயிலும் இருக்குது இங்கே. கோயிலில் இருக்கு தனி பிள்ளையார் கோயில். வெள்ளை பிள்ளையார் கோயில், வெள்ளை பிள்ளையார் கோயில்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். வெள்ளை பிள்ளையார் கோயில், வெள்ளை பிள்ளையார் கோயில் வேறு நாடுகளில் கிடைக்கிறது கொஞ்சம் இருக்கிறதா இருக்குது. வெள்ளை பிள்ளையார் ஏன்னா வெள்ளைக்கல் மார்பலில் வந்து ஆமாம். இங்கே அப்புறம் பருமா அந்த மேன்லி செகண்ட் சிட்டின்னு சொல்லுவோம். அங்கே வந்து இந்த மார்பிள் இருக்குது. ஆமாம். நம்ம அந்த மார்பிளில் போய் செஞ்சுட்டு வந்திருக்கோம். வெள்ளை பிள்ளையார் வெள்ளையாக இருக்கும். அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஆனால் அது வந்து நாடார் கட்டினது, நாடார்கள் அமைச்சிருக்காங்க. அங்கே போய் இங்கே வந்து ஸ்ரீலங்காலேருந்து மக்கள் வந்திருக்காங்களே தமிழாக்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ரொம்ப குறைவாக இருந்திருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த தோட்டத்துக்கு வர இல்லையா ஒருத்தரும்? அப்போ என்னத்துக்கு வந்தாங்க இந்தியன்ஸ்? மெயின்லி வந்து இங்கே வந்து ஹார்பர் வேலைக்கு தான். கறி கொண்டாந்துருந்தாங்க அடுப்புக்கு. அது இது கோல் சால்கூர் அது இறக்குமதி செஞ்சாங்க. இப்போ மலேசியா மாதிரி ஒரு விவசாயம் மாதிரி ஒன்றும் இல்லை. ரப்பர் தோட்டம் இல்லை, ரப்பர் தோட்டம் அங்கே போயிட்டாங்க. ஓகே. இங்கே கூலிகளாக தான் பெரும்பகுதி. கூலிகளாக தான் வந்தாங்களா? பிரிட்டிஷ் காலத்தில் 2வது ஆர்மியில் வந்தாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐஎன்ஏ. அதில் கொஞ்சம் வந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இங்கே வந்திருந்தார்ல. அப்படிங்களா? இப்போ இங்கே நிறையா ஒரு ட்ரைனிங் கொடுத்த இடங்க, ஒரு ஸ்பீச் கொடுத்த இடங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம போகிற பகுதியிலே இருக்குது. மியூசியம் எல்லாம் இருக்கா? பெருசாக மியூசியம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? மியூசியம் வச்சுக்கலாங்களா? சரியில்லை. உங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸு அதுக்கு இதுன்னு சும்மா போட்டுக்கிட்டு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஆனால் செய்வாங்க, இனிமேல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னும் அந்த செட்டியார் டெம்பிள்ஸ் இங்கே இருக்குது தானே? அவங்க தானே முருகன் கோயில்கள்லாம் அவங்க தானே. தண்டபாணி கோயில் அவங்க இன்னும் அவங்க நல்லா பராமரிக்கிறாங்களா? 10 பேர் தான் இருக்காங்க. 10 பேர் தான் இருக்கிறாங்களா? விட்டு போயிட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்க. அப்போ பராமரிப்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. நிறையா குறைஞ்சிச்சு. மற்ற தமிழர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ இந்த கோயிலெல்லாம் ப்ரீஸ்ட் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஆனால் வந்து லோக்கல் ப்ரீஸ்டா? லோக்கல் தான். ஓகே. அப்போ இங்கேருந்து வந்திருக்காங்க சில பேர். ஓகே. ஆனால் பயிற்சி எடுக்கணும் இன்னும். ஆனால் மொழியே அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ ப்ரீஸ்ட்டுகளும் மொழி அவ்வளோ. இப்போ தானே இன்டர்நெட் டிவி எல்லாம் வந்துட்டு, சன் டிவி எல்லாம் வந்துட்டு மொழியெல்லாம் வளர்க்குது. அது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இருக்குது. இல்லாட்டினா குழந்தைகளுக்கு தமிழ் மொழி தெரியாமல் போயிடும். இந்த தொடருங்க கதைகள் ரொம்ப பரவாயில்ல. அது ஓரளவுக்கு அது இருக்கிறதுனால தான் வெளிநாடுகள் தேமதுர தமிழ் ஓசை உலகங்கம் பெறவும் செய்திடல் வேண்டும் என்று பரவினார் பாரதியார். இப்போ தமிழை விட ஹிந்தி ஆக்கிலம் இருக்கிறாங்களா இங்கே? கிடையாது, அவங்க ரொம்ப குறைவு. அவங்க ரொம்ப குறைவா? சீக்ஸ் இருக்கிறாங்களா? சிக்கும் ரொம்ப டெம்பிள் ஒன்று இருக்குது, ரொம்ப குறைவு. வடநாட்டினர் வந்து ஒரு 2 லட்சம் பேர் இருக்கலாம். பெரும்பகுதி விவசாயிகள் தான். கரும்பு தோட்டங்களா அந்த மாதிரி பகுதிகள் இருக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸில் தோட்டங்கள், விவசாயம். பைனேகோங், ஜியாவுடி, சவுட்டகா இந்த பகுதிகள்